யோபு 37:5 வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். இரண்டாவது பகுதி மட்டும் வாசிப்போம். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். மீண்டும் சொல்லுவோம். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்க கூடாது என்றால் நம்மளால யோசித்தே பார்க்க முடியாது. நம்மளால நடந்து விட்டது, அதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல, அதை என்னால ஜீரணமாக்கவே முடியல. ஒரு நல்ல சாப்பிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல பிரியாணி, காலையில் பிரியாணி, நைட்டு பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டோமா எப்படி இருக்கும்? என்னால் ஜீரணம் ஆக்கவே முடியல, அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். 3 வேளையும் பிரியாணின்னு. அப்போ அதுதான் கிரகிக்க முடியும். என்னால் ஜீரணிக்கவே முடியாது, என்னால் யோசித்து பார்க்கவே, என்னோட கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்குது. என்னுடைய வயிற்றோட கெப்பாசிட்டி, நான் இவ்வளோதான் சாப்பிட முடியும், ஆனால் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே நான் சாப்பிட்டுட்டேன், அதனால என்னால் ஜீரணிக்க முடியல. அப்போ உங்களால் யோசித்து பார்க்கிற கெப்பாசிட்டிக்கு மேலே ஆண்டவர் காரியங்களை செய்கிறாரா? அதனால என்னால் யோசித்தே பார்க்க முடியுது. எப்படி நடந்தது? ஆமென். இதுதான் ஆண்டவர் இந்த வருடத்துல கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வெவ்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த வாக்குத்தத்தம் அந்தந்த சபைக்கு, அந்தந்த தேவைக்கு, அந்தந்த மனிதர்களுக்கு தகுந்த போல் கொடுக்கிறார். இந்த சபையில ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், வேறொரு சபையில வேறொரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் வேறொரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். அப்ப பேசுகிறவர் ஆவியானவர் தான், ஆனா கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் சபையில வந்து ஜெபிக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு தகுந்தது போல ஆவியானவர் பேசுகிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவங்களுக்கு கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர்களுக்கு தேசங்களின் தீர்க்கதரிசியாக இருக்கிறபடி தேசத்தில் நடக்கிற நன்மை தீமை குறித்து அவர்கள் பேசுகிறார். ஆமென். அழைப்புக்கு தகுந்தது போல, ஜனங்களுக்கு தகுந்தவர் போல ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லா இடத்திலும் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை பேச மாட்டார், எல்லா இடத்திலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டார். யார் இடத்துல என்ன கொடுக்கணுமோ என்ன பேசணுமோ ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். ஆமென். அவர் எபினேசனாக இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வாரானால், இன்றைக்கு நம்ம வேதத்தின்படி ஆண்டவர் ஏதாவது செய்திருக்கிறாரா என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கடந்த ஆண்டுல நம்ம மோசேயை குறித்து அநேக காரியங்களை நம்ம வாசித்து விட்டோம். மோசேயை குறித்து அநேக காரியங்களை பார்த்து விட்டோம். மோசேயோட வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் எழுந்தருளினார், எப்படி முச்செடியில ஆண்டவர் எப்படி மோசேக்கு தோன்றினார், எப்படி சீனாய் மலையில முகமுகமாக தரிசித்தார், எப்படி எகிப்தில 10 வாதைகள் அற்புதங்கள் மோசேயின் மூலமாக பலத்த கிரியைகளை செய்தார், எப்படி செங்கடலை கடக்க செய்தார் என்று அநேக காரியங்களை நம்ம மோசேயை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு யோசுவாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். யோசுவாவோட வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எப்படி செய்தார் என்று எடுத்து வாசிப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்குகளின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். இந்த யோசுவாவோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. இதுவரைக்கும் யோசுவா எதிர்பார்க்காத, யோசுவா நினைத்து பார்க்காத, யோசுவா கற்பனை கூட பண்ணி பார்க்காத, அல்லது இஸ்ரவேலர்களை யோசித்து பார்க்காத, இஸ்ரவேல் ஜனங்களும் மற்ற எதிரிகளும் யோசித்து பார்க்காத ஒரு கிரியையை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனை பார்த்து இந்த யோசுவா என்பவர் கட்டளையிடுகிறார். எப்படி? யாரை பார்த்து கட்டளையிடுகிறார்? சூரியனை பார்த்து. அவர் கட்டளையிடுகிறது ஒரு மனுஷன் அல்ல, அவர் கட்டளையிடுகிறது சாதாரண மனுஷன் அல்ல, எது இந்த பூமியில் இருக்கிற ஒரு பொருள் அல்ல, அது பிசாசு அல்ல. எதை பார்த்து கட்டளையிடுகிறார்? வானத்தை பார்த்து, சூரியனை பார்த்து கட்டளை, சூரியனே நீ அங்கே நில் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். இது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம அப்படி எல்லாம் பேசி இருக்கிறோமா? பேசணும். இந்த 2024 நீங்க பேசணும். நீங்க பேசுகிற ஆளு பக்கத்துல இருக்கிற எதிர்த்து வீட்டுக்காரன் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. நீங்க பேசுகிற ஆள் எங்கன்னா மேல பார்த்து பேசணும், சூரியனை பார்த்து பேசணும், நட்சத்திரத்தை பார்த்து பேசணும். உங்களுக்கு வருகிற எதிராக எழும்புகிற சூழ்நிலை பார்த்து நீங்க பேசணும். எதிராக வருகிற சூழ்நிலையை நில், அப்பாலே அப்படி நில்லு. ஆமென். அப்படியே நில்லு, மிஞ்சி வராதே, இம்மட்டும் நில், மிஞ்சி வராதே என்று நீங்க பார்த்து எதை பார்த்து பேசணும்னா, இன்றைக்கு சூழ்நிலை பார்த்து மாத்திரமல்ல, நீங்க சூரியனை பார்த்து பேசணும், நட்சத்திரத்தை பார்த்து பேசணும், ஆமென், சந்திரனை பார்த்து பேசணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கீழ்ப்படியும். நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் அதுக்கெல்லாம் காது கேட்காது என்று. இந்த பூமியில இருக்கிற நம்முடைய கண்களில் பார்க்கிற எல்லாவற்றும் ஆண்டவர் ஒரு தேவதூதனை நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார், சந்திரனுக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இந்த பூமிக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார், கடல்களுக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார், மலைக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இந்த பூமியில இந்த பாதாளத்துக்கு ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவதூதன் ஆண்டவர் நியமித்திருக்கிறார்.
நீங்க சூரியனை பார்த்து பேசும் பொழுது அந்த சூரியனுக்கு உண்டான தேவதூதன் அதை கேட்பார். ஆமென். பேசுகிறது யாரு? தேவகுமாரனாக இருக்கிறபடினால அவனுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று அந்த தேவதூதர்கள் கேட்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பூமியே கேள், வானங்களே எனக்கு செவி கொடு. ஆண்டவர் சொல்றாரு, எதை பார்த்து சொல்றாரு? பூமியே கேள், வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. அப்ப பூமியை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், வானத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார்னா நாம எதை பார்த்து பேசுறோம்? வானத்தை பார்த்து பேசுறோம், பூமியை பார்த்து பேசுறோம். அப்போ ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரோ அப்படி நீங்க யோசித்தீங்களா? நீங்க சூரியனை பார்த்து பேச முடியும், வானத்தை பார்த்து பேச முடியும், உங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலை பார்த்து பேச முடியும். ஆமென். ஆண்டவர் மரித்த சரீர லாசரை பார்த்து பேசுகிறார், லாசருவே வெளியே வா. ஆமென். இதுவரைக்கும் மார்த்தாள் பார்த்திருக்கிறாங்க, மரியா பார்த்திருக்கிறாங்க, அவர்கள் சிவனை கேட்க செய்கிறத பார்த்திருக்கிறாங்க, முடவர்களை நடக்க செய்கிறத பார்த்திருக்கிறாங்க, அல்லது மற்றவங்களை சுகத்தை கொடுக்கறத பார்த்திருக்கிறாங்க, 12 பெரும்பாடுல ஸ்திரீக்கு சுகம் அடைகிறத பார்த்திருக்கிறாங்க, அநேக அற்புதங்களை மார்த்தாளும் மரியாளும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா லாசருடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார், லாசரு உயிரோடு எழுப்ப போகிறார். இந்த அற்புதத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை, கிரகிக்கவும் அவங்களால முடியவே இல்லை. எப்படி ஆண்டவரால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியுமா? இவர்களுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்தது, மரித்தவர்கள் எப்போ எழுந்திருப்பார்கள், கடைசி நாட்களில் வரப்போகிறது. அப்ப வானத்தில் எக்காலம் துணிக்கப்பட போகிறது. அப்பொழுது மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படுவார்கள், கிறிஸ்துவுகள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மார்த்தாளும் மரியாளும். அப்போ இவர் என்னுடைய சகோதரன் மரித்து விட்டான், இனி அவனை பார்க்கவே முடியாது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். அந்த ஜீவனை கொடுக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுப்பார். ஆமென். உங்க மரித்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுப்பார். மரித்து போயிருக்கிற பொருளாதாரத்துல ஒரு ஜீவனை கொடுப்பார். மரித்து போயிருக்கிற குடும்ப உறவுல ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுப்பார். மரித்து போயிருக்கிற என்னென்ன காரியம் எல்லாம் மரித்து போயிருக்கிற எல்லா ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுப்பார். லாசருவே வெளியே வா. ஜீசஸ். ஆமென். ஹalleluya. லாசருவே வெளியே வா. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எப்பொழுது அற்புதம் செய்தாரோ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அற்புதத்தை செய்தார். ஆனா ஆண்டவர் சொல்ல, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காரியம் இருக்கிறது, பகல் இருக்கிற வரைக்கும் நான் கிரியை செய்கிறேன். ஆண்டவர் ஒரு காலத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் எப்பொழுது மரித்து உயிரோடு எழும்பினாரோ அவர் எந்த கிரியும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரியுமா, மரித்து உயிரோடு எழும்பின பிறகு ஆண்டவர் யாரையாச்சும் சுகப்படுத்தி இருக்கிறாரா? சுகப்படுத்தினாரா? யாரையாவது உயிரோடு எழுப்பினாரா? இல்ல. எப்படி செய்தார்னா தன்னுடைய சீடர்களை வைத்து தான் அவர் செய்தார். ஆமென். அவருடைய சீடர்கள் யாரு? நீங்களும் நானும் தான் அவருடைய சீடர்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்பொழுது நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்ய வேண்டும். நான் இனிமேல் லாசரை உயிரோடு எழுப்ப மாட்டேன், நீ தான் எழுப்பணும். இனிமேல் நான் நோய்கள் எல்லாம் சுகப்படுத்த மாட்டேன், நீ தான் சுகப்படுத்தணும். இனிமேல் நான் பிசாசை விரட்ட மாட்டேன், நீ தான் பிசாசை விரட்டணும். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், மகளே உன் வாழ்க்கையில நான் அற்புதம் செய்கிறது இல்ல, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள். ஆமென். நீ கரங்களை உயர்த்தி நீ கட்டளையிடு, நீ வானத்தை பார்த்து பேசு, நீ சூரியனை பார்த்து பேசு, நீ சந்திரனை பார்த்து பேசு, நீ பூமியை பார்த்து பேசு, நீ கடலை பார்த்து பேசு, மிருகங்களை பார்த்து பேசு, உங்களுக்கு எதிராக எலும்புகளை பார்த்து நீங்க பேசுங்க. ஆமென். மரித்த சூழ்நிலை பார்த்து பேசு, அது உயிர் பெறும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ பேசு, நீ எழும்பு, நீ ஜெபம் பண்ணு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்திக்கொள், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலை இன்கிரீஸ் பண்ணிக்கோ. ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்ம 2023ல அநேக பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க இடத்துல ஜெபிக்கிறது தவறு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மற்றவங்க இடத்துல ஜெபிக்கிறது தவறே கிடையாது, அது தவறே கிடையாது. ஊழியக்கார இடத்துல எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லுகிறதோ தவறு கிடையாது. ஆனா அது ஒரு நிலை. அடுத்த நிலை என்ன? இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்க சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். எல்லா சூழ்நிலையும் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். உங்களுடைய வேலை என்ன? கட்டளை எடுக்கிறது மட்டும்தான். எனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் ஆயுதம் எல்லாம் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு ஜெபத்தோடு, ஒரு தீர்க்க தரிசனத்தோடு தீர்க்க தரிசனமாக பேசுங்க. எனக்கு எதிராக எழும்புகிற எந்த சூழ்நிலை வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தை. எல்லா நோய்கள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதமும், ஒரு ஆயுதம் இல்ல, 2 ஆயுதம் இல்ல, எல்லா ஆயுதமும், எந்த ஆயுதமும், எப்படிப்பட்ட ஆயுதமும், எப்படிப்பட்ட நாவுகளும், எப்படிப்பட்ட பேச்சும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது முடங்கும். ஆமென். என் கால்களுக்கு கீழே முடங்கும். சொல்லுங்க, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, யாரை நோக்கி பேசுகிறாரோ? கர்த்தரை நோக்கி. அப்போ பாருங்க, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன். அப்போ ஒரு அற்புதத்தை நடத்துறதுக்கு முன்பதாக கிபியோன் யார் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்னா, கர்த்தர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். யோசுவா கர்த்தர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்.
யோசுவா மூலமா தான் அற்புதம் நடக்க போகிறது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, யோசுவா நீ என்ன என்னிடத்துல பேசிட்டு இருக்கிற, உன்னுடைய கரத்துல இருக்கிற அத்தாரிட்டி தெரியுமா, உன் கரத்துல இருக்கிற பவர் என்னன்னு தெரியுமா, உன்னுடைய கரத்துல இருக்கிற அதிகாரம் என்னன்னு தெரியுமா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கரத்தை எல்லாம் நீட்டுங்க, கரங்களை உயர்த்துங்க. உங்க கரத்துல இருக்கிற அதிகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்க கரத்துல இருக்கிற அத்தாரிட்டி பவர் வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா. நீ என்ன என்னிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிற, இனி என்ன இடத்துல பேசிக்கணும். நீ பேச வேண்டியது என்னிடத்துல இல்ல, நீ பேச வேண்டியது என்ன சூழ்நிலைக்கு நீ பேசணும், சூழ்நிலை பார்த்து பேசணும், சூழ்நிலை பார்த்து பேசணும், சூழ்நிலை பார்த்து பேசணும். ஆமென். அப்போ ஆண்டவர் பாருங்க, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசின பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். இந்த விசுவாசம் யாருக்காவது வர முடியுமா, இருக்க முடியுமா? இந்த இப்படிப்பட்ட விசுவாசம் நாம ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லது நம்ம ஜெபத்துல நம்ம கட்டளையிடலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு முன்பாக போய் சூரியனே அப்படின்னு அப்படின்னா என்ன நினைப்பாங்க எல்லா ஜனங்கள்? எத்தனை பேர் இவருக்கு விரோதமாக எழும்பினாங்க தெரியுமா, யோசுவாவுக்கு விரோதமாக? யோசுவா 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். ஆமென். எத்தனை பேர் விரோதமா எழுப்புறாங்க யோசுவாவுக்கு? 5 ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் சாதாரணமான ராஜாக்கள் அல்ல, அந்த ராஜாக்களே பெரும்படை வைத்திருக்கிறவர்கள். இந்த ராஜாக்கள் பார்க்கிறார்கள் இந்த யோசுவா புத்தகத்தில் நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலை ஜெபத்தில் 31 ராஜாக்களை என்ன பண்ணாராம் இந்த யோசுவா வெட்டி போட்டாராம். யோசுவா நாட்களில் 31 ராஜாக்கள், 31 தேசம், 31 தேசம் பார்த்துக்கொள்ளுங்களேன். 31 ராஜாவை ஆண்டவர் இந்த யோசுவா வைத்து அவருடைய வாழ்க்கையில கடந்த அந்த 40 வருஷத்துல 31 ராஜாக்கள் வெட்டப்படுகிறார்கள். 31 தேசத்தை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். இவர்கள் இந்த இஸ்ரவேலிலிருந்து வெளியே வரும் பொழுது, அந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேலுக்குள்ள மீண்டுமாக அந்த எகிப்திலிருந்து வருவதற்கு முன்பதாக 31 ராஜாக்களை இவர்கள் வெட்டி போடுகிறார்கள். அப்ப 31 ராஜா, இந்த 5 இவர்கள் பார்க்கிறார்கள், ஒவ்வொருவரா பார்க்கிறாங்க. எரிகோ கோட்டை இவர்களுக்கு முன்பதாக விழுகிறது. எல்லா பட்டணத்தை எல்லாம் வெட்டி போடுகிறார்கள். என்னென்ன பட்டணம் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பாசானின் ராஜா ஓக் அவர் என்ன பண்றாரு, அவங்களையும் வெட்டி போடுகிறார்கள். அவர் வந்து ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஜெயண்ட், ஒரு ராட்சதர், அந்த கானான் தேசத்தில் இருக்கிறவங்கள ராட்சதர்கள், அப்படிப்பட்டவங்களே வெட்டி போடுகிறார்கள். நாம வந்து ஒன்றுமே கிடையாது, நாம தனியா நின்று எதிர்த்து நிற்க முடியாது. அதனால என்ன செய்யலாம், 5 ராஜா, பக்கத்து தேசத்தில் இருக்கிற 5 ராஜாக்களும் வாங்க, நாம எல்லாம் சேர்ந்து யோசுவா மேல போய் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல போர் தடுத்து அவர்களை வெட்டி போடுவோம் என்று சொல்லி 5 ராஜாக்கள் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாகவும் யோசுவாவுக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இந்த 5 ஜனங்களையும் 5 தேசத்தையும் ஆண்டவர், இந்த 5 ராஜாக்களையும் ஆண்டவர் யாருக்கு ஒப்பு கொடுக்கிறார்னா யோசுவாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எத்தனை பேர் எழும்பினாலும் உங்களுடைய கரத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கேஸும் வாய்க்காது. எல்லா கோர்ட் கேஸ் ஆண்டவர் கேன்சல் பண்ணிடுவாரு. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த நோயும் வராது. ஆமென். எந்த நோயும் அப்படி ஒண்ணுமே இல்லாத போயிடும். உங்களுக்கு எதிராக எழும்பு பேசப்படுகிற எந்த வார்த்தையும் பலிக்காது. உங்களை பார்த்து யாராவது சாபம் விட்டுட்டாங்களா, நீங்க என்ன சொல்லுங்க, எந்த சாபமும் எனக்கு பலிக்காது. நீங்க சொப்பனத்துல தவறான சொப்பனம் வந்துருச்சா, நீங்க சொல்லுங்க, எழுந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த சொப்பனத்தை நான் கேன்சல் பண்ணுகிறேன், இந்த வெளிப்பாடை நான் கேன்சல் பண்ணுகிறேன். கெட்ட கனவு வந்துருச்சா, இயேசுவின் நாமத்தில் எந்த கெட்ட கனவு நான் பலிக்காது. எனக்கு விரோதமாக சொப்பனத்துல வந்து எல்லா சொப்பனத்தையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க, அது அப்படியே கேன்சல் ஆகும். கெட்ட கனவுக்கு கெட்ட கனவு வந்துரும். ஆமென். பிசாசுக்கு நீங்க பிசாசா மாறிடணும். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை பார்த்தா பயப்படுகிறான். யார அதாவது ஒருத்தரை பார்த்தாதான் பிசாசு அப்படின்னு ஒதுக்கி போவாங்க. பிசாசு உங்க இடத்துல வருகிறார்னா என்ன அர்த்தம், அவனுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். உங்களை பார்த்து பயம் விட்டு போச்சு பிசாசுக்கு. ஆமென். சத்துருக்கு உங்களை பார்த்து பயம் விட்டு போச்சு. இன்னைக்கு பயப்படுகிறீங்களா, நீங்க பயப்படுகிறவர்களா இருக்கீங்களா? பிசாசுக்கு உங்களை பார்த்து பயம் விட்டு போச்சுன்னு நினைச்சேன். ஆமென். நீங்க ஆவியில நிரம்பி நீங்க கட்டளை கொடுக்கும்போது அப்பாலே போ பிசாசுன்னு சொல்லும்போது பிசாசு போய்தாகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5 ராஜாக்கள் யாருக்கு எதிராக எழும்புகிறார்கள்? யோசுவாவுக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். எத்தனை பேர்? 5 பேர் இல்ல, 50 பேர் எழும்பினாலும் யோசுவா ஜெயிச்சிருப்பார். ஆமென். 50 பேர் இல்ல, 5000 பேர் வந்திருந்தாலும் யோசுவா ஜெயித்திருப்பார். ஹல்லேலூயா. தனி ஒரு மனுஷனாக சிம்சோன் என்ன பண்றாரு,
சிம்சன் தனி ஒரு மனிதனாக தாடையை எலும்பை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் அடிக்கிறாரு? 1000 பேர். 1000 பேர் எண்ணிட்டு இருக்காங்களா? 1 2 3 4 5 6 ரஃப் ஒரு ரஃபா சொல்லியிருப்பாங்க. ஒரு 1000 பேர் தனி ஒரு மனுஷனாக 1000 பேரை சமாளிச்சிருப்பாருன்னா இவ்வளவு பெரிய படைகளை வைத்து எத்தனை 5000 பேர் 5 லட்சம் பேர் 5 கோடி பேர் வந்திருந்தாலும் யோசுவா சமாளிச்சிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறாருன்னு, உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் எழுந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை அவர்களுக்கு பயப்படாயாக. எப்படி? அவர்களுக்கு பயப்பட போய் பார்க்கிறாங்க. போய் அந்த உளவாளிகள் எல்லாம் பார்க்கிறார்கள். யோசுவா இஸ் a spy. அவர் வந்து உளவாளியா இருந்தவர் தான். எப்படி அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க போகும் பொழுது அதற்கு முன்பதாக மோசே சொல்கிறார், இந்த கானான் தேசத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறார். அதனால அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, ஆண்டவர் கொடுக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நல்ல தேசம் தானோ என்று நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்பை உளவாளிகளாக அந்த யோசுவாவை அனுப்புகிறார். ஆக இந்த 5 ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள். இவரை ஏன் யோசுவா பயப்படுகிறார் என்றால், எதிரியோட பலத்தை பார்த்து இவர் பயப்படுகிறார். எதிரிக்கு கரங்களில் என்ன இருக்கிறது? நமக்கு ஒரு வெப்பனும் இல்லை, ஆனா அவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் இந்த யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வந்து போர் செய்கிறவர்கள் தான். ஆனாலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா இன்னும் அவர்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க நல்ல கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில் இந்த 5 ராஜாக்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் யுத்தத்தில் பழகினவர்கள். ஆனா இவர்கள் இப்பொழுது யுத்தம் செய்கிறதுக்கு எப்போ எகிப்திலிருந்து வருகிறார்களோ அப்பொழுது யுத்தம் செய்கிறதுக்கே இவர்கள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆர்மியை ஏற்படுத்துகிறார்கள். ஆனா இந்த இவர்களெல்லாம் பார்க்கும்போது இந்த இப்படிப்பட்ட சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இல்லையே. பார்க்கறாங்க, மிசைல்லாம் வச்சிருக்காங்க, ஆட்டம் பாம் வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மிசைல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த எதிரி ராஜாக்கள். ஆனா யோசுவாவோடத்துல ஒண்ணுமே கிடையாது. சாதாரண நம்மை விட எதிராளி பணம் வச்சிருக்கும் போது பயம் நமக்கு வரும். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? அவங்கெல்லாம் பணக்காரங்க, அவங்கெல்லாம் படிச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் ஆள் பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அவங்களுக்கு அரசியல்வாதிகள் தெரியும், அவங்களாம் ரவுடி, அவங்களுக்கு தெரியும் என்ன நினைத்துக்கொண்டு மற்றவங்களை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை என்பது அநேகருக்கு இருக்கிறது. எவ்வளவு பேர் எவ்வளவு வைத்திருந்தாலும், எவ்வளவு ராக்கெட் லான்ச்சர் வச்சிருந்தாலும், எவ்வளவு ராக்கெட்டை வச்சிருந்தாலும், பணத்தை வச்சிருந்தாலும், பதவி வச்சிருந்தாலும், அதிகாரத்தை வச்சிருந்தாலும் யோசுவாவுக்கு முன்பதாக அது ஒன்றுமே பலிக்காது. நீங்க யோசுவாக இருக்கும்போது உங்களுக்கு எதிராக பலிக்காது. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த சூழ்நிலையும் வாய்க்காது. ஆமென். இந்த 2024 எப்படி இருக்கணும்னா, எப்படி அந்த பனிப்பாறையில ஒரு கப்பல் வந்து செல்லும். பனிப்பாறையில எப்படி ஒரு கப்பல் வந்து செல்லும். ஒருவேளை டிஸ்கவரி சேனல் நீங்க பார்த்திருப்பீர்கள்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கடல்ல கப்பல் செல்வது ஈஸி, ஆனா பனிப்பாறையை உடைத்துக் கொண்டு அப்படியே கப்பல் சென்று கொண்டே இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவு தடை இருந்தாலும் நீங்க பனிப்பாறையை உடைத்துக் கொண்டு செல்கிற கப்பலை போல நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆமென். உங்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், ஆனா பனிப்பாறை உடைக்கிறது போல உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலை உடைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எதிரிகளை ஒப்பு கொடுத்து விட்டார். சொல்லுங்க ஆமென். 2024 உங்க எதிரிகள் கீழே மடங்கி விழுகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எதிரிகள் மடங்கி விழுகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. அப்போ யோசுவா அப்படி இருந்தார்னா யோசுவாவோட வாழ்க்கையில எப்படி என்ன நடந்தது? இதனால ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் யோசுவாவுக்கு செய்தார். ஒரு சில காரியங்களை மட்டும் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். பக்கம் 114. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் யாருக்கு பேசுறாரா? மோசேக்கு பேசுகிறார். ஆனா இப்ப மோசேக்கு உள்ள பேசிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். எப்படி? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். உள்ள மோசே போயிருக்கிறாரு. தேவனிடத்துல பேசுவார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் எப்படி பேசுவார்? அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? அவருடைய வாயிலிருந்து புறப்படும் அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அவர் எப்படி இருப்பார்? எவ்வளவு அழகா இருப்பாரு அப்படின்னு இந்த இவருக்குள்ள ஒரு வாஞ்சை இவருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. மோசே உள்ள பேசி கொண்டிருக்கிறார். இவர் பக்கத்துல நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். திரைச்சீலைக்கு முன்பதாக உள்ள அவர் பேசி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும்? எங்க இருந்து அந்த வெளிச்சம் வருகிறது? என்ன சத்தம்? என்ன பேசுவாரு? அந்த தேவ பிரசன்னத்தை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறார். தேவன் மேல இருக்கிற ஒரு அன்பு நிமித்தமாக அவர் எங்க இருக்கிறார்? ஆசரிப்பு இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரும்போது ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உள்ள வரும்போது ஒரு மகிமை இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் நம்ம வாழ்க்கையா மாறணும். வெளிய யுத்தங்கள் இருக்கிறது, வெளிய மனிதர்கள் இருக்கிறார்கள், வெளிய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த யோசுவா மட்டும் எங்க இருக்கிறாரா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானா. ஆமென். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது சபையை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது, பிரசன்னத்தை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது. நீங்க ஒருபோதும் உங்க வாழ்க்கையில சபையை விட்டு பிரியக்கூடாது, தேவனை விட்டு பிரியக்கூடாது, இந்த பரிசுத்த பிரசன்னத்தை விட்டு பிரியக்கூடாது, மகிமையை விட்டு பிரியக்கூடாது. ஆமென்.
அநேகர் ஒரு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க. உள்ள வரும்போது ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட் நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். அப்ப நமக்கு தெரியல, ஆனா தேவ பிரசன்னத்தை யார் பார்க்கறாங்க? புதிதாக உள்ள வரும்போது ஒரு பிரசன்னத்தை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்ல, நீங்க எல்லாம் நாம எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் தான். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறது அந்த பிரசன்னம், அதுதான் அந்த மகிமை. ஆமென். ஒரு சாதாரண ஒரு நபருக்கே அப்படி இருக்குன்னா முகமுகமா தேவனே வந்து பேசியிருக்கிறார். தேவன் உள்ளதான் இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரம் மகா பரிசுத்தம் இவ்வளவு பெருசு இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் என்பது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், அந்த டைமென்ஷன் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள இருக்கிறாரு இந்த யோசுவா. இவரை காவல் காத்து கொண்டு பார்த்துட்டே இருக்கிறார், யாரு எப்படி இருப்பாரு அப்படின்னு. அப்போ மோசே வரும்பொழுது இவரும் வருகிறார். அப்போ பாருங்க, தேவன் பேல ஒரு ஆசை, தேவன் பேல தேவனுக்காக எழுமணும், நானும் மோசையை போல இருக்கணும். நீங்க யாரை பார்க்கணும்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பார்க்க கூடாது, சபைக்கு வராதவங்களை பார்க்க கூடாது, நீங்க பாவம் செய்து வெளியே போறாங்களே ஜாலியா சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்க்க கூடாது, சபைக்கே வராம சும்மா அப்படியே தூங்கிட்டு அல்லது படத்தை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களை பார்க்க கூடாது. உங்களுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் எழும்பி இருக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்க பார்க்கணும். நீங்க அவங்கள பார்க்கும் போதுதான் நீங்க அவங்கள போல மாறுவீங்க. நீங்க யாரை பார்க்கறீங்களோ அவங்கள போல தான் நீங்க மாறுவீங்க. ஆமென். சிம்பிள். நீங்க யாரை பார்க்கறீங்களோ அவங்கள தான். குடிகார பார்க்கணும், நாமளும் குடிகாரனா மாறிடுவேன். அல்லது தவறான காரியத்தை செய்கிறவங்க பார்த்தா நானும் அப்படியே மாறிடுவேன். பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா நானும் அதே மாதிரி மாறிடுவேன். ஆமென். இன்றைக்கு இந்த பகுதியில் ஆளுகை செய்கிற கிரிகள் என்னன்னா, ஜனங்கள், அது குறிப்பாக இந்த ஆண்கள் வேலைக்கு போயிடக்கூடாது. அதுல இந்த பிசாசானவன் கட்டி வைத்திருக்க எல்லா குடும்பத்திலையும் ஆண்கள் சபைக்கு வருகிற ஆண்கள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அநேகரை கட்டி வைத்திருக்காங்க. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, அவங்க எழும்பிடக்கூடாதபடிக்கு. ஒரு வீட்டுல ஆண் மட்டும் எழும்பிட்டானா, தேவனுக்காக எழும்பி விட்டா அந்த குடும்பம் என்பது ஆசீர்வதிக்கப்படும். நல்லா யோசித்து பாருங்க. நல்ல ஆண்கள் வேலைக்கு போகிற எந்த குடும்பமும் கடன் பிரச்சனையில பாரத்துல இருக்காது. சபை தேவனோடு நிக்கிறவங்க அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனா இது பிசாசானவன் கட்டி வைத்து இன்னைக்கு பெண்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்பொழுது எந்த வீட்டுல ஆண்கள் எழும்பி நிற்கிறார்களோ, இன்னைக்கு உபவாச ஜெபத்துல எத்தனை பேர் வராங்க, எத்தனை ஆண்கள் வராங்க, எத்தனை பெண்கள் வராங்க? 99% பெண்கள். ஒருவேளை ஆண்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம். அப்போ எந்த சபையிலும் பார்த்தாங்களா பெண்களுடைய பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க நிறைய சபை பார்த்துருப்பீங்க. எந்த சபைக்கு சென்றாலும் பெண்களோட பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. பரலோகத்திலையும் அப்படிதான் பெண்களோட பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்குது. பெண்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாமெல்லாம் நான் என்ன பண்ணணும், அவங்கள கம்பீட் பண்ணணும். அவங்கள நாம ஓவர்டேக் பண்ணுவோம். அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. நாம என்ன பண்ணணும், நாம ஓவர்டேக் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இந்த யோசுவாவை பாருங்க. யோசுவாவோட மனைவி இல்ல. எப்படி? யோசுவாவோட மனைவி இல்ல. யார் இருக்கா? யோசுவா இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல யோசுவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் என்பது சபையை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனை விட்டு பிரிய தேவனை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் என்பது பரிசுத்த வாழ்க்கை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் தேவன் இருக்கிற இடத்தை குறிக்கிறது. இந்த காரியத்துல எதுலாவது நீங்க குறைவுபட்டு இருக்கிறீங்களா? இந்த 2024 ஒருபோதும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சபையை விட்டு நான் போக மாட்டேன். ஆண்டவரே சபையை விட்டு பின்மாற்றத்துல போக மாட்டேன், பரிசுத்தத்தை விட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி பரிசுத்தத்தை கற்பிக்கிறவர்கள் வேற எங்கேயும் கற்பிக்க முடியாது. வேலை ஸ்தலத்துல கற்பிக்க முடியாது. வேலை ஸ்தலத்துல பாவம் செய்வதற்கு கற்பிக்கலாம். ஆமென். பாவம் செய்வதற்கு கற்பிக்குவாங்க. ஆனா பரிசுத்தமா இரு அப்படின்னு யாரும் கற்பிக்க மாட்டாங்க. ஆமென். வேலை ஸ்தலத்துல படத்துக்கு போன அந்த படம் சூப்பரா இருந்தது, இந்த தியேட்டர்ல போட்டு இருக்காங்க, நாளைக்கு எடுக்க போறாங்கன்னு படத்தை குறித்து சொல்லுவாங்க. படத்தை பார்க்கறதுல கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா பரிசுத்தமா இரு, அந்த சபைக்கு போன சூப்பரா இருந்தது, அங்க டெலிவரன்ஸ் கிடைச்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ தேவனை விட்டு பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறது சபை தான் நடத்த முடியும். ஆமென். அதுல சில நேரத்துல அநேக நேரத்துல ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு சில நேரத்துல கண்டிப்பு இருக்கும், ஒரு சில நேரத்துல எஸ் இருக்கும், ஒரு சில நேரத்துல நோ இருக்கும். ஆமென். இதெல்லாம் எதுக்கு? ஒரு சில நேரத்துல ஊழியங்கள் இருக்கும். அப்போ ஏதாவது ஊழியத்தை விட்டு நம்ம பிரியறோம்னா, அப்போ ஏதாவது நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு அர்த்தம். சபை விட்டு பிரிந்தா எதுவோ நமக்குள்ள ஆவி கலங்கி இருக்கு, டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த கலக்கத்தை கொண்டு வருகிறது யார்? பிசாசானவன், சத்ருவின் கிரியை தான். அதுதான். அப்போ அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரிகிறதை பார்க்கிறோம். இந்த யோசுவா அப்படி இல்ல. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் மோசே பின்னாடி தான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது யோசுவா 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் இந்த மோசேட்ட முகமுகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யோசுவா பின்னாடி நின்று கேட்டுக்கிறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? யோசுவா அங்க வெளியே நிக்கிறான், பேசிக் கொண்டே இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கியூரியாசிட்டி அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படின்னு நாங்க ஒரு பூனை வளர்த்துறோம். பூனை, அந்த பூனை மியாவ் அப்படின்ட்டு வரும்போது சாப்பாடு ஏதாவது போடுவோம்.
போட்டு எப்போ அந்த டோர் ஓபன் பண்ற சத்தம் கேட்டதுன்னா எப்போ அப்படி உள்ள வரலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும், உள்ள வரலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். எப்போ உள்ள வரலாம், சம்டைம் வந்து டோரை ஓபன் பண்ணி நம்ம போயிட்டோம், திடீர்னு உள்ள வந்து போ வெளியே அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சோகமாயிரும். அப்புறம் டோருக்கு வெளியே நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு சோகமா ஒரு மியாவும் அப்படின்னு நானும் உள்ள வரேன் வெளியே அமைச்சிட்டேன் அப்படின்னு. அதே போல எப்படி இந்த யோசுவா எப்படி இருக்கிறாருன்னா, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மோசே பார்க்கறத, தேவனோடு பேசுகிறத பார்க்கிறார். மோசே எப்படி நீங்க பேசுறீங்க ஐயா, எப்படி ஐயா பேசுறீங்க, பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மனசுல நினைக்கிறார், நானும் மோசையை போல நான் ஒரு நாள் பேசுவேன், எனக்கு ஒரு நாள் வரும், ஆமென் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் யார் பார்க்கறா? தேவன் பார்க்கிறார். நீங்க மனசுல என்னென்னலாம் நினைத்துட்டு இருக்கீங்க தேவன் பார்க்கிறார். நீங்க தேவனுக்காக எப்படி எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறீங்க அதெல்லாம் தேவன் பார்க்கிறார். நீங்க எப்படி பரிசுத்தமா வாழ வேண்டும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் பார்க்கிறார். நீங்க தேவனுக்காக ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ அது தேவன் பார்க்கிறார். அதை பார்க்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? யோசுவா, இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டே இருந்தீங்கல்ல, உன் மனசுல நினைச்சிட்டே இருந்தீங்கல்ல, நானும் ஒரு நாள் எழும்பணும் ஆண்டவரே, நானும் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருளெல்லாம் மாறணும் ஆண்டவரே, உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கல்ல யோசுவா, ஒரு நாள் வரும், இதோ இந்த நாள் வந்து விட்டது, இன்னைக்கு தான் ஒரு நாள், இதோ இன்னைக்கு நான் மற்ற ஜனங்கள் முன்பதாக அவருக்கு கண்களுக்கு முன்பதாக நான் மேன்மைப்படுத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு, அநேகரை சொல்றாரு, இதுவரைக்கும் நீ பரிசுத்தத்தை நாடாம இருந்த, ஆனா இப்ப நாடி இருக்கிற, தேவனுக்காக எலும்பாக இருந்தீங்க, இப்ப எலும்பி இருக்கிறீங்க. இதோ நாட்கள் வருகிறது, இந்த வருஷத்துல நான் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவேன், மற்றவங்க கண்ணுக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 வருஷம் மோசேயோடு நடந்து கொண்டே இருக்கிறார். எப்போ மோசே நாட்கள் முடிகிறதோ அப்பொழுது அந்த நாட்கள் முடிகிறதுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க மட்டும் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தீங்களா, அடுத்த யோசுவா நீங்க தான். ஆமென் சொல்லுங்க. தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தீங்களா, நீங்க தான் மற்றவங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறவங்க, நீங்க தான் மற்றவங்களை சிறையிருப்புல இருந்து விடுதலை செய்கிறவங்க, நீங்க தான். உங்க குடும்பத்துல நீங்க தான் யோசுவா. இதுவரைக்கும் மோசே இருந்தாரு, மோசே இல்ல, அது நாட்கள் முடிந்து விட்டது. இதுவரைக்கும் ஊழியக்காரங்க இருந்தாங்க, இப்ப நான் தான் என் குடும்பத்திற்கு மோசே. ஆமென். இப்ப நான் தான் என் குடும்பத்திற்கு யோசுவா. மற்றவங்க எனக்கு வந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க, இல்ல இனிமேல் நான் தான் எழும்ப போகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன். நீ பார்த்தல்ல, நான் மோசேட்ட பேசி கொண்டிருக்கும் நீ பார்த்தல்ல, இதுவரைக்கும் நீங்க வாஞ்சித்து கொண்டிருந்தல்ல, திரைசீலை அடைக்கப்பட்டதுல, இப்ப திரைசீலை அடைக்கப்படாது, நீயே உள்ளவா. ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோட எப்படி முகமுகமா பேசணும், மோசே நாட்கள்லாம் முடிந்து விட்டது, உங்களுக்காக ஜெபித்த நாட்கள்லாம் முடிந்து விட்டது. ஆமென். நீங்க மற்றவங்கள்ட்ட கஷ்டத்தை சொல்ற நாட்கள்லாம் முடிந்து விட்டது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரைசீலை விலக்கு, நீயே உள்ளவா, நான் உன்னிடத்துல பேசணும். இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த மோசேட்ட எப்படி ஆண்டவர் பேசியிருப்பார் நீ யோசித்துக் கொண்டிருந்தால, அதன்படி நான் உனக்கு பேச போகிறேன். ஆமென். ஒரு காலத்துல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடக்குமா ஆண்டவரே, நடக்குமா ஆண்டவரே, நடக்குமா, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுவீங்களா ஆண்டவரே, அவங்கள்ட்ட அப்படி பேசுறீங்களே, அவங்கள்ட்ட தரிசனத்துல பேசுறீங்களே, அவங்கள்ட்ட சொப்பனத்துல பேசுறீங்களே, எனக்கு தரிசனம் கொடுங்க, எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய நாட்கள் வருகிறது, யோசுவாவை நாட்கள் வருகிறது. மோசே நாட்கள் முடிந்தது, 2023 மோசே நாட்கள் முடிந்தது, யோசுவாவை நாட்கள் 2024 வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:5 சொல்லப்படுகிறது, என் சத்துருக்கள் முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராக 5 ராஜாக்கள் வந்தாங்க. அவர்களுக்கு முன்பதாக 5 ராஜாக்களையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோசுவா உயர்த்தி இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் உங்கள் சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். சொல்லுங்க, சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆண்டவர் எனக்கு ஆயத்தப்படுத்துவார். எனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் வரலாம், எத்தனை கோர்ட்டு கேஸ் வேணாலும் வரலாம், எவ்வளவு வியாதி எல்லாம் வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், எவ்வளவு கடன் பிரச்சனை வரலாம், அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை நிறுத்தி உங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும், நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம், சத்துருக்கு முன்பதாக தான் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாராம். தலை எண்ணெயா அபிஷேகம் பண்ணாவே ஆரம்பிச்சு சத்துரு ஒழிச்சிட்டு அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சத்துருக்கு முன்பதாக தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு அர்த்தம், சத்துரு உயிரோட தான் இருப்பாங்க. நான் உனக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறேன், உனக்கு வல்லமையை கொடுக்கிறேன், பவர் கொடுக்கிறேன், அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். உங்க தலையில எண்ணெயை ஊத்தும் போது சத்துரு வந்து அலர்ட் ஆயிடணும். சரி, ஓகே, ஆண்டவர் எண்ணெயை ஊத்திட்டாரு, பவரை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, இனி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த சத்துருவால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நாம சொல்றோம், ஆண்டவரே சத்துரு அழித்து போட்டு விடுங்க ஆண்டவரே, ஒளித்திட்டு ஆண்டவரே, உயிரெடுத்துருங்க ஆண்டவரே சொல்லலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் உயிரோட தான் வைத்திருப்பாரு. எப்படி இருக்குன்னா, ஆனா உங்களுடைய தலையை வந்து இவங்களிடத்துல நாம ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி என்ன செய்வாரு, உங்களைய உயர்த்திடுவாரு. எதுல உயர்த்துவாரு? அபிஷேகத்துல உயர்த்திடுவாரு, பவர்ல வல்லமையில உயர்த்தி விடுவார். இவங்க சொல்கிறது எல்லாமே ஜெயிக்குது, இவங்க சொல்கிறது பேசுகிறது எல்லாம் நடக்கிறது.
நமக்கு நம்மை விட பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி இன்றைக்கு இந்த சத்ரு நம்மை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அடுத்தது என்னாகமம் 27:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கைகளை வைத்து. எப்படி? என்னாகமம் 27:18 என்ன சொல்லப்படுகிறது? இந்த யோசுவா எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. இந்த ஆவியானவர் யார் மேல இருப்பாருன்னா, ராஜாக்கள் மேல இருப்பாரு, ஆசாரியர்கள் மேல இருப்பாரு, தீர்க்கதரிசிகள் மேல இருப்பாரு. ஆனா இங்க யோசுவா மேல ஆவியானவர் இருக்கிறாராம். ஆவியை பெற்றிருக்க இந்த ஆவி எப்படி கிடைச்சதுன்னா, வெளியே இருக்கும் போது அல்ல, பாளையத்துல உலாவி கொண்டிருக்கும் போது அல்ல, எப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்துல அந்த தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறாரோ அப்பொழுதே இவர் ஆவியை பெற்றிருக்கிறார். இவருக்கு தெரியல நான் ஆவியை பெற்றுவிட்டேன் என்று. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா. ஆமென். எத்தனை பேர் இங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள சபைக்குள்ள வருகிறீர்களோ உங்களுக்கு தெரியல நீங்க அனாயிண்டட்னு, உங்களுக்கு தெரியல நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள் என்று. ஆமென். அபிஷேகம் நீங்க எத்தனை பேர் அபிஷேகம் பெற்ற கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற நம்ம அந்நிய பாஷை பேசுகிறதோ அல்லது கரங்களை தட்டுகிறதோ அபிஷேகம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் அபிஷேகம் அல்ல. ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட வெளிப்படமான அடையாளங்கள் தோன்றும். ஆனா அபிஷேகம் என்றா பரிசுத்தமா வாழ நம்ம தீர்மானிக்கிறீங்கல்ல, அதுதான் அபிஷேகம். நீங்க ஒழுங்கா சபையை மிஸ் பண்ணாத நீங்க வரீங்கல்ல, அதுதான் அபிஷேகம். நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா, அதுதான் அபிஷேகம். எப்பொழுது திருந்த நினைக்கிறீங்களோ நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, அதுதான் அபிஷேகம். ஆமென். அப்போ அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுகிறது, அந்நிய பாஷை பேசிவிட்டு தவறான காரியங்களை செய்கிறது, அது அபிஷேகம் அல்ல. அநேகர் அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்க, வெளிப்படையான அடையாளங்கள் இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை பரிசுத்தமா மாறாது. உண்மையான அபிஷேகம் என்ன? பரிசுத்தமா ஜீவிக்கிறது அபிஷேகம். ஆமென். உண்மையான அபிஷேகம் பரிசுத்தமா ஜீவிக்கிறது அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருப்பார்கள். ஆமென். நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா பரிசுத்தவான்களா இருக்க விரும்புகிறீர்களா? ஆவியை பெற விரும்புகிறீர்களா அல்லது வெளிப்பாடான காரியங்களை பார்க்க விரும்புகிறீர்களா? நாம பரிசுத்தவான்களா இருப்பதற்கு தான் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அபிஷேகம் வரும், அபிஷேகம் வரலனாலும் நான் பரிசுத்தமா தான் ஜீவிப்பேன். ஆமென். பரிசுத்தமா ஜீவிப்பேன். இந்த ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. இப்பொழுது மோசேயின் நாட்கள் முடிகிறது, இப்பொழுது யோசுவாவின் நாட்கள் வருகிறது. இந்த சபையில் அநேகருக்கு யோசுவாவின் நாட்கள் வருகிறது. ஆமென். உங்க பேரண்ட்ஸ் நம்பி வாழ்ந்த நாட்கள் முடிகிறது. இன்னைக்கு யோசுவா, இனி நீ எழும்பு. உங்களை உயர்த்துகிறவருடைய கையே பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் முடிகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை, மற்றவங்களுடைய பொருளாதாரத்தையே நம்பி கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் முடிகிறது. மற்றவங்களுடைய அதிகாரத்தையே நம்பி நீங்க அவங்களுடைய சாயலுக்குள்ள, அவங்களுடைய குடை நிழலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் முடிகிறது. மோசே நாட்கள் முடிகிறது. யோசுவா, இது உன்னுடைய நாள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவங்களை நம்பி வாழ்ந்ததல்ல, உங்களுடைய கையின் பிரயாசமே உங்களை உயர்த்தும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையே உங்களை உயர்த்தும். நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகமே உங்களை உயர்த்தும். மற்றவங்களை நம்புகிறது அல்ல. இனி நான் ஜெபிக்க போகிறேன், நான் எழும்ப போகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது கடல் எல்லாம் அப்படியே நிற்கும், அலைகள் நிற்கும், வானங்கள் அப்படியே அடைக்கப்படும், பூமி வெண்கலம் ஆகும், பூமி செழுமையாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கட்டளை கொடுக்கிறதுக்கு ஆயத்தப்படணும் இந்த ஆண்டு. ஆமென். எதெல்லாம் பார்த்து கட்டளை கொடுக்க போறீங்க? ஒன்று சூரியன். சூரியன் எதை குறிக்குதுன்னா, இந்த சூரியனை ஏன் இந்த யோசுவா பார்த்து கட்டளை கொடுத்தார்? இவர்கள் இந்த 5 ராஜாக்களும் எப்படிப்பட்டவர்கள்? அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அவங்க அங்கே வாழ்ந்தவர்கள். ஆனா இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இப்பொழுதுதான் அந்த தேசத்துக்குள்ளேயே செல்லுகிறார்கள். எங்கே பதுங்கு குழி இருக்கிறது, எங்கே இவர்களுக்கு மறைவாக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கே இவர்களுக்கு ஆபத்து மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்கே இவர்கள் ஈஸியாக வீழ்த்தலாம் என்று யாருக்கு தெரியும் என்றால் அந்த எதிரி படைகளுக்கு தெரியும். ஆனா யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஒரு புதிதாக ஒரு ரோட், நல்ல கார் ஓட்டுறவங்க தான், நல்ல பைக் ஓட்டுறவங்க தான். ஆனா புதிதாக ஒரு ஊருக்குள்ள போகும்போதே நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இந்த ரோடு எங்க போகுமா, சரியாகுமா? நான் ஒரு நாள் என்ன பண்ணோம், முதல் இந்த திருநெல்வேலூர் வரதுக்கு கூகுள் மேப் போட்டோம். கூகுள் மேப் போட்டு வந்தோம். அது எங்கெங்கயோ கொண்டு போய் விட்டுது. கடைசியில் ஒரு இடத்துல போறோம், முள்ளு காடா இருக்குது. முள்ளு காட்டில் நடப்பாங்கல்ல, நடப்பாதை இருக்குல்ல, அங்க கொண்டு போய் கார்ல வந்துருக்கிறோம். கார்ல வந்து முள் பாதையில வந்து நடந்து காண்பிக்குது. நடப்பாதை இருக்குல்ல, அந்த முள் 2 பக்கம் முள் காடா இருக்குது. எங்கெங்கயோ வந்துட்டு எங்க வந்தோம் அப்படின்னு தெரியல. அப்போ நான் முடிவு பண்ணேன், இனிமேல் திருநெல்வேலி வரவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அநேக நாட்கள் எங்களுக்கு இந்த ரோடு இருக்குன்னே தெரியாது, ஜிஎஸ்டி ரோடு இருக்குன்னு, ஹைவே இருக்குன்னு, நேஷனல் ஹைவே இருக்குன்னே தெரியாது. நாங்கள் வந்துட்டு இருக்கோம், எங்கெங்கயோ அந்த கூகுள் மேப், சில நேரத்தில் கூகுள் மேப் என்ன பண்ணும், சுற்றி விட்டுரும். அந்த மாதிரி இந்த யோசுவா என்ன பண்றாரு, ஜிபிஎஸ் ஆன் பண்றாரு. ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு போறாரு, சண்டை போறதுக்காக போறாரு. இவருக்கு எங்க போறது, போற இடம்லாம் ஒரு மாதிரி இருக்கே, இருளா இருக்கிறது, இருள ஒண்ணுமே பண்ண முடியல, ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது.
எங்க ஒரு அடர்ந்த காடாக இருக்கிறது, எங்கிருந்து எங்கிருந்து வனவிலங்குகள் வருகிறது, எங்கிருந்து ஆபத்து வருகிறது, எங்க கண்ணி வைக்கப்பட்டிருக்கு, இந்த யோசுவாவுக்கு தெரியவில்லை. இந்த யோசுவாவுக்கு தெரியாதனால நமக்கு வந்து நைட்ல நம்ம சண்டை பண்ணி ஜெயிக்கவே முடியாது, பகலா இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இவர் என்ன பண்றாரு, அந்த எதிரிகளுடைய பலத்தை பார்த்து பேசுகிறார். இந்த எதிரி என்ன பலம், என்ன இருள் தான் உங்களுக்கு எதிரி. எதிரி இருள்ல மறைஞ்சிருக்கிறான், நீங்க வெளிச்சத்துல இருப்பீங்க. எப்படி இருக்கணும்? நான் பகலுக்குரியவனா இருக்கிறேன், எனக்கு மேல சூரியன் வந்து மறையக்கூடாது. சொல்லுங்க ஆமென். எதிரிகளுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எதிரிக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா சப்போர்ட்டும் நிறுத்தப்படுவதாக. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுக்கு பணம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கிறது, பதவி வந்து கொண்டிருக்கிறது, பலங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கிறது. ஆனா உங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாம் அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த ரிசோர்ஸை பார்த்து பேசுங்க, அந்த சூரியனை பார்த்து பேசுங்க, எதிரிக்கு பலம் கொடுக்கிற அவங்களை பார்த்து பேசுங்க, யாருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அவங்கள பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால எதிரிக்கு சப்போர்ட் கொடுக்கிற அந்த பணத்தை பார்த்து நான் கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தினால அது நிறுத்தப்படுவதாக. பண உதவிகள் நிறுத்தப்படுவதாக. ஆமென். படை பலங்களை நிறுத்தப்படுவதாக. ஆமென். இந்த அல்-கொய்தா தீவிரவாதிகள் அல்லது எப்படிப்பட்ட இந்த தீவிரவாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் நெட்வொர்க், இந்த தீவிரவாதிகள் நெட்வொர்க் எல்லாம் அங்கங்கே குண்டு வெடிப்பு நடந்து கொண்டிருக்கும். நம்ம முன்பதெல்லாம் 90s பார்க்கும்போது அங்கங்க ஜம்மு காஷ்மீரில் குண்டு வெடிப்பு, டெல்லியில் குண்டு வெடிப்பு நிறைய இப்பெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறதே இல்லை. ஏன்னா இந்த நம்முடைய உளவுத்துறை வந்து அவ்வளவு நல்ல பக்கவாயிட்டாங்க. நம்ம உளவுத்துறை வந்து பார்த்து எப்படி உள்ள வருவாங்க. இப்போ சொல்றாங்க, அந்த உளவுத்துறையில ஒரு தீவிரவாதி உள்ள வந்தானா 10 மணி நேரத்தில் பிடிச்சிருவாங்களாம். எப்படி முன்னெல்லாம் தீவிரவாதிகளை வந்து அவனை கண்டுபிடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி எது வழியே உள்ள வந்தான் அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறதுல 3-4 மாதம் ஆயிருமா. அதுக்குள்ளேயே அவங்க குண்டு வச்சுட்டு குண்டு வெடிப்புலாம் அடிக்கடி குண்டு வெடிப்பு நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம நியூஸ் கேட்கும்போது வாரத்துக்கு 2 குண்டு வெடிப்பாச்சு நம்ம கேட்போம். ஜம்மு காஷ்மீர் குண்டு வெடிப்பு, அவ்வளோ பேர் திடீர்னு துப்பாக்கி சூடு, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு அப்படின்னு நிறைய கேள்விப்படுவோம். இப்போதான் நம்ம கேள்விப்படுகிறது இல்லை. ஏன் கேள்விப்படுகிறது இல்லைன்னா நம்முடைய உளவுத்துறை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. யோசுவாவும் உளவுத்துறையில தான் இருந்தார். ஆனா இந்த உளவுத்துறையில் இருக்கிற யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவர் எதிரிகளுடைய பாளையங்கள்லாம் எப்படி இருக்கிறது, எதிரிகள் டெக்னிக்கலா அப்படியே இருக்கிறாங்க. அதை தான் சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, பயப்பட. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்ல, நீ எதிரிகளை பார்த்து பயப்படாதே. ஆமென். எதிரிகள் நீங்க படிச்சவங்களா இருக்கலாம், நீங்க சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, எதிரி பார்த்து பயப்படாத. அவன் படிச்சவனு பயப்படுறியா, அவன் போலீஸ்னு பயப்படுறியா, வக்கீலுன்னு பயப்படுறியா, டாக்டர்னு பயப்படுறியா, அவன் அரசியல் இருக்கான்னு பயப்படுறியா, அவன் பணம் வச்சிருக்கான்னு பயப்படுறியா, அவனை பார்த்து பயப்படாத. நான் உன்னோட கூட இருக்கிறேன், அவனை நான் உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆமென். நீ என்ன, நாம எதை கருத்து நம்ம பேசணும்னா அவனோட பணத்தை பார்த்து பேசுறோம். இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு ஒரு உதவிகள் நிறுத்தப்படுவதாக, அவனுக்கு வருகிற அதிகாரத்தெல்லாம் நிறுத்தப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சூரியனை பார்த்து பேசு. ஜீசஸ். ஈஸில 5 ராஜாக்கள் அழிக்கப்படுவார்களாக. ஈஸியா ஜெபம் பண்ணிருக்கலாம். 5 ராஜாக்கள் மேல குண்டு பொழிவதாக, 5 ராஜாக்கள் மேல என்னென்ன சொல்லல, எப்படி சொல்லலாம், வானத்தில் இந்த அக்கினி இறங்குவதாக, ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லியிருக்கல. ஆண்டவன் இந்த யோசுவாவை பாருங்க, ஆண்டவரே அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு மட்டும் ஒண்ணு மட்டும் செய்யுங்க. என்ன செய்யுங்க? சூரியனை மட்டும் நிறுத்துங்க. சின்ன வேலை தான், சின்ன வேலை தான். இப்ப 5 ராஜாக்கள் அழிக்கப்படுவது ஈஸியா, சூரியனை நிறுத்துறது ஈஸியா? அழிக்கிறது ஈஸியா. ஆண்டவரே ஒரு தேவதூதரை எங்களுக்காக அனுப்புங்க ஆண்டவரே சொல்லலாம்ல, ஒரு தேவதூதர்கள் அனுப்பியிருக்கலாம்ல. ஆண்டவரே நாம் அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த பிரச்சனையை எங்களுக்கு இருந்து எடுத்து போடுங்க, தேவதூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. வரது நாம போறது ஒருத்தர் தான், அதுக்கு தேவதூதர்களை முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்டு எத்தனை 4 தேவதூதர்களா ஒருத்தருக்கு, இது ரொம்ப அதிகமா இல்ல? இப்ப யோசுவா பாருங்க என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு மட்டும் வேணுங்க, நான் வந்து சொல்றேன், அந்த சூரியன் மட்டும் நின்றுணும், சந்திரன் மட்டும் அங்க நிக்கணும், அது அப்படியே நிக்கணும், நின்னா போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, யூ டோன்ட் வரி. பாருங்க இது எப்படி சாப்பாடை அப்படி சுத்தி இப்படி சாப்பிடுற மாதிரி ஈஸியா கேட்கறத விட்டுட்டு இவர் பாருங்க ஈஸியா இருக்குது. அப்போ இவருடைய விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கிறது. சூரியன் நின்று அப்போ சின்னதா கேட்க, சில நேரத்துல நம்முடைய ஜெபம் என்பது எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க நம்மளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணார். சில நேரத்துல நம்ம செய்யற ஜெபம் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம சூழ்நிலையை பார்த்து யோசுவா ஆக்சுவலா எப்படி ஜெபித்திருக்கணும்னா, ஆண்டவரே இவரெல்லாம் எடுத்து போடுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது நடந்திருக்கும். ஆனா இந்த கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எப்படி செய்யறது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த சூழ்நிலைகளை விடுகிறார், அனுமதிக்கிறார். இந்த 38 வருஷம் வியாதியா இருந்த அந்த மனுஷன் பெதஸ்தா குளம், அது பக்கத்துல வந்து இருக்கிறார். அந்த குளத்துல பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த நபர் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிற, குழந்தையே பார்த்து கொண்டு இருக்கிற, எப்போ கலங்கன்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷன் வர்றார். நீ குணமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஆமா ஆண்டவரே குணமடைய விரும்புகிறேன்னு சொல்லவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு?
தேவதூதன் வரும்போது குளத்தை கலக்கிறாரு, எல்லாரும் எனக்கு முன்னாடி போறாங்க, யாரும் என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறாங்க. இவர் பார்த்து இந்த செக்கு மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, செக்கு மாட்டுக்கு என்ன பண்ணாலும் அது ஏதாவது சுத்திட்டே இருக்குமா. சில நேரத்தில் என்ன பண்ணுவான், செக்கு மாடு அப்படி சுத்திட்டே இருக்குமா, செக்கு மாடு சுத்திட்டே இருக்குமா. அப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு பண்ணையார் வந்து இருக்கிறாராம். அந்த பண்ணை இருக்கிறாங்களாம். இந்த பண்ணையார் வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டே வந்து ஒரு இடத்துக்கு போவாராம். ஒரு பர்டிகுலர் டேக்கு வந்து போவாராம். ஒரு நபரை தவறான உறவுக்கு அந்த நபர்கிட்ட இருந்து போவாராம். அந்த சின்ன வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போவாராம். அப்போ வந்து அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்ததான், ஏதோ என் புருஷன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அதனால நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இவன்கிட்ட பேசுனா இவன் என்ன பண்ணுவான், சண்டை போடுவான், பேசுனா நம்மளே கொலை செய்திருவோம், அதனால என்ன பண்றது, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் அந்த மாட்டு வண்டி கட்டிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாட்டுல அப்படின்னு அந்த மாடு என்ன பண்ணுவான், நேரா போய் அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுருச்சான். ஓ இந்த வீடு தானே அப்படின்னு. சில நேரத்துல இந்த மாட்டுக்கு வந்து அப்படின்னாவே அது பாட்டுக்கு போயிடும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்த இங்கே புதுசில் நிறைய ஒரு எருவு மாடுகள்லாம் வரும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்பள குட்டைனாவே எருவு மாடுகள் குளிக்கிற இடமும். கரெக்டாக யாராச்சும் வராங்களான்னு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. அது பாட்டு எருவு மாடு பாட்டு நேராக வரும். ஒரு 10-20 எருவு மாடு போகிறோம், நேராக குளிச்சுட்டு சாயந்தரம் ஆனால் கரெக்டாக அவர் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அது போகும். யாராவது வராங்களான்னு பார்த்தா யார் இவ்வளோ எருவு மாடு ஓட்டுறாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எல்லா எருமாடு எப்படி போயிட்டு வருது. அதுக்கு பாருங்க பழக்கம் ஆயிருச்சு. ஒரு சில நாட்கள் ஆள் வருவாங்க, ஒரு சில நாட்கள்ல ஆள் வரமாட்டாங்க. போ அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம எஜமான் அங்கே தான் போக போறோம், நம்ம குளிக்க போறோம், ஸ்விம்மிங் பூலுக்கு போறோம் அப்படின்னு என்ன பண்ணும், அந்த எருமாடுகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிருது. அதே போல ஆட்டோமேட்டிக்கா வருது. இந்த மாடுகளுக்கு செக்கு மாடுனா சுத்திட்டே இருக்கணும். அதே போலதான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன், இந்த 38 வருஷமா இருந்தவன் என்ன பண்றான், பார்த்து யாரும் என்னை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை கொண்டு போக மாட்டேன். இதே இவருக்கு மனசுல யாரு கேட்டாலும் யாரும் என்னை கொண்டு போகவே மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை கொண்டு போகவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்பது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, இதுவே நம்ம சொல்லி கொண்டிருந்து அல்லது சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிற காரியத்தை பார்த்து நம்ம மாத்தணும். சூழ்நிலையெல்லாம் பார்த்து நம்முடைய ஜெபங்கள்லாம் மாத்தி யோசிக்கணும். நம்ம சூழ்நிலை பார்த்து அப்படியே ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்றதை விட சூரியனை பார்த்து நம்ம பேசுகளாக மாற வேண்டும். ஆமென். மாத்தி நம்ம யோசிக்கணும். அதே போலதான் அந்த 37 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை போலதான் இந்த யோசுவாவும் பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்து சண்டை போட்டுட்டே இருக்கு. அவரால் யோசிக்கவே முடியல. என்னது, ஐயோ இருட்டாகுது, இப்போ சூரியன் மட்டும் இருந்தா ஆண்டவரே சொல்றாரு, அந்த சூரியன் அப்படியே நிறுத்த சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன், அவ்வளவு பேலன்ஸ் எல்லாம் பெண்டிங் எல்லாம் முடிச்சிடறேன். ஆமென். இந்த வருஷத்துல எல்லா பெண்டிங் கேசஸ் எல்லாம் ஆண்டவர் முடிக்க போகிறார். பெண்டிங் மனுஷங்க எல்லாம் முடிக்க போகிறார். பெண்டிங் எல்லாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் பெண்டிங்கா இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் துவம்சம் பண்ண போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் துவம்சம் பண்ண போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் துவம்சம் பண்ண போகிறார். ஆமென். உங்களுக்கு எதிராக எலும்புகள் எல்லாம் துவம்சம் பண்ண போகிறார். ஆமென். அப்போ துவம்சம் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவனை விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும், பரிசுத்தத்தை விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும், ஊழியத்தை விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும், அவர் சித்தம் செய்கிறதை விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும், தேவ பிரசன்னத்துல விட்டு அதை பிரியவே கூடாது. ஆமென். தேவ பிரசன்னத்துல தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சும்மா வாரம் சபைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, யோசுவாவுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, மோசேக்குன்னு ஒரு காலம் இருந்தது, யோசுவாவுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, உங்களுக்கு எதிரிக்குன்னு ஒரு காலம் இருந்தது, உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். உங்க எதிரிக்குன்னு காலம் இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. இரவு இருந்தனா பகல் வந்ததா ஆகணும், பகல் இருந்தனா இரவு வந்ததா ஆகணும். உங்களுக்கு எதிராக எழும்புகிறவங்களுக்கு பலன் வந்ததுன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கிற நாட்கள் வருகிறது. மோசேவுக்கு ஒரு நாட்கள் இருந்தனா யோசுவாவுக்கு ஒரு நாட்கள் இருக்கிறது, உங்களுக்கு நாட்கள் வந்து விட்டது. ஆமென். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது என்னென்னலாம் யோசித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மகிமை எல்லாம் 40 வருடம் கழித்து யோசுவாவுக்கு வருகிறது. மோசே பாரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார், அவர் தேவ மனுஷன் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது அடுத்த தேவ மனுஷன் நீ தான் அப்படின்னு யோசுவாவுக்கு தெரியல. ஆமென். அடுத்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறது நீங்க தான். அடுத்து மற்றவங்களுக்கு டெலிவரன்ஸ் விடுதலை கொண்டு வருகிறது நீங்க தான். ஆமென். சொல்லுங்க ஆமென். அடுத்தவங்களுக்கு நன்மை கொண்டு வருவாங்க நீங்க தான். அதனால இந்த நன்மை எப்படி உண்டாகிறதுனா இவருக்கே தெரியல, நான் ஆவியில வளர்கிறேன் என்று யோசுவாவுக்கு தெரியல. யோசுவாவுக்கு தெரியாத காரியம் என்ன, நான் ஆவியில வளர்கிறேன் என்று யோசுவாவுக்கு தெரியவில்லை. நான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றது யோசுவாவுக்கு தெரியவில்லை. நான் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க சபைக்கு உள்ள வந்து என்னெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க எல்லாமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். நெவில் ஜான்சன் என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அந்த தேவ மனுஷன் இறந்து விட்டார். அவருடைய சாட்சியில ஒரு நாள் சொன்னாரு, அவர் வந்து ஒரு நாள் சபையில சும்மா அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் முடிஞ்ச விட்டு அந்த ஊழியர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, ஊழியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் சிலர்லாம் வெளியே போகல, அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் சிலர்லாம் அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க, சும்மா பேசிட்டு இருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி முடிஞ்சு ஒரு 4-5 பேர் உள்ள வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாராம். உள்ள வந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் பார்க்குறாராம். பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் போயிட்டு அவரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து இவர் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே மினிஸ்ட்ரி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவர், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. இங்கே ஏன் இருக்கிறீங்க? மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஆமீன் போட்டாச்சு அப்படின்னா. அப்போ சொன்னாராம், இது என்னுடைய வீடு, நீங்க தான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்றான். அப்போ ஒரு சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் நம்ம யாருமே வெளில சும்மா தான் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்து சும்மா இல்லை, நீங்க சர்ச்சுக்கு சும்மா வந்து அமர்ந்தாலும் ஆண்டவர் வந்து இருக்கிறார். நாம தான் தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். நாம தான் நினைச்சிட்டு இருப்போம், இது நாங்க வாங்கின நிலம், இது நாங்க கட்டின சபை அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இது யாருடைய சபை? இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இந்த சபை இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நாங்களும் இல்ல, ஊழியக்காரன் இல்ல, சபை ஆராதனை இல்ல. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இந்த புல்பிட் வாங்கி இருக்க மாட்டோம், கீபோர்டு வாங்கி இருக்க மாட்டோம், ஸ்பீக்கர் இருக்காது, இந்த இடமெல்லாம் இருக்காது. இந்த இடம் கார் பார்க்கிங்கா மாறி இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஏற்படுத்துகிறார். ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார், ஊழியக்காரரை ஏற்படுத்துகிறார், இந்த நிலத்தை கொடுக்கிறார். பூமியும் அது நிறைவும் அவருடைய தான், அவர் தான் எல்லாமே கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்போ இந்த சபைக்குள்ள வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, கண்களை மூடி ஆண்டவரே 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 சொல்லி எதெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். ஜெபம் ஸ்டார்ட் பண்ணாதான் ஆவியானவரே வாருங்க, ஆண்டவரே வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை நாம என்ன பண்ணோம், அது வந்து அபிஷியலா நம்ம வந்து கூப்பிடுகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து விடுகிறார். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தை கூடுகிறீர்களோ, எப்படி ஜெபிக்கிறீர்களோ இல்ல, ஆராதிக்கிறீர்களோ அல்ல, கூடும் பொழுதே ஒருத்தர் வராங்க, 2 பேர் வந்துட்டாங்க, ஓகே நானும் போயிடுறேன், என் பிள்ளைகள் கூடி இருக்கிறாங்க, எங்க எல்லாம் கூடி இருக்காங்க, நான் வந்து விடுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதல் ஒரே ஒரு காரியம் தான் நம்ம பேசி இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம கற்றுக்கொண்ட காரியம் என்ன? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சொல்லுங்க, பிரியாதிருந்தான். நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. இந்த வருடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்க பிரியக்கூடாது. அதுலதான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. யோசுவா எப்போ ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருந்தாரோ, அடுத்த யோசுவா இவர் தான் தெரியல, அடுத்த மோசே யாரு அப்படின்னு யோசுவாவுக்கே தெரியல. யோசுவா நினைச்சிட்டு இருப்பாரு வேற யாராச்சும் ஆண்டவர் ஏற்படுத்தாரு. ஆரோன் இருக்காரு, ஆரோன் பிள்ளைகள் எலியாசர் இருக்கிறாங்க, நூனின் குமாரன் யோசுவா. இவர் என்ன நினைச்சிருக்காரு? காலேப் இருக்காரு, காலேப் கூட இருக்கிறாரு. காலேப் உத்தமமானவர் தான். காலேப் வந்து சொல்றாரு, நான் உத்தமமாக பின்பற்றினேன்னு சொல்றாரு. காலேப் என்ன சொல்றாரு? யோசுவா காலேப் 2 பேர் இருக்காங்க, காலேபும் உத்தமமானவர் தான். ஆனா ஆண்டவர் உத்தமத்தை காட்டிலும் பிரசன்னத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். உத்தமத்தை காட்டிலும் உத்தமமா இருக்கிறது நல்லதுதான், ஆனாலும் உத்தமத்துல யாரு உண்மையா இருக்கிறாங்க? இன்னும் யோசுவாவிட்ட இருக்கிறது காலேபிட்ட இல்லாத யோசுவாட்ட என்ன இருக்கிறது? 2 பேர் உத்தமர்கள் தான். யோசுவாவும் உத்தமர் தான், காலேபும் உத்தமர் தான். ஆனா ஆண்டவர் யோசுவாவும் யுத்த வீரன் தான், காலேபும் யுத்த வீரன் தான். 2 பேரும் ஸ்பை தான். இவரும் ஸ்பை, அவரும் ஸ்பை. இவரும் உளவாளி, இவரும் உளவாளி. ஆனா ஆண்டவர் காலேபை தெரிந்து கொள்ளவில்லை. யாரை தெரிந்து கொள்கிறார்? யோசுவா தெரிந்து கொள்கிறார். ஏன்? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தார். அடுத்த மோசே இவர்தான் என்று இவருக்கே தெரியவில்லை. அப்போ உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கலாம், உலகத்துல நீங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற டேலண்டை காட்டிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இருக்கும் பொழுதுதான் கிருபை உங்க மேல வரும். அந்த கிருபை தான் உங்களை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. கிருபை பெற்றவர்கள் நீங்க பாக்கியவதிகள். ஆமென். பாக்கியவான்களாக இருப்பீங்க. அப்போ இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் ஒருபோதும் நான் பிரிய மாட்டேன். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். ஆண்டவரே.